கடைசியில எல்லாத்தையும் வெற்றி தம்பி தான் செய்ய சொன்னாருன்னு தோசையை திருப்பிட்டா. சேச்சே, அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவனுக்கு பணத்து மேல ஆசை இருந்தா தான் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துருப்பானா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் லட்சுமி தாங்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அவளும் பொய் சொல்ல மாட்டாத்தேன்னு. ஏங்க கொஞ்சம் குனிங்களேன். எதுக்கு குனிங்களேன். கடைசியில் அவளுக்கே வக்காலத்து வாங்குறீங்களா? அவளும் பொய் சொல்ல மாட்டா, உங்க தம்பியும் பொய் சொல்ல மாட்டாரு. அப்புறம் எப்படி உங்க தம்பி அக்கவுண்ட்ல உங்க தம்பி பேர்ல பணம் போச்சு? நீங்க கொண்டு போய் போட்டீங்களா? யாரு வெற்றி அக்கவுண்ட்ல பணம் போட்டிருப்பாங்க தேனு? ஐயோ சரியான மொக்கையா இருக்கீங்களே. நல்ல குடும்பத்துல பிறந்து வசதியா வளர்ந்து காசு பணம் மேல ஆசை இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் புதுசா பாக்குறவளுக்கு என்ன தோணும்? இருக்கிறதெல்லாம் இறுக்கி முடிச்சுக்கணும் தானே தோணும். அவ புத்திசாலி, மொத வேலையா புருஷனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. ஆமா, நீ யார சொல்ற? உங்க மண்டைக்குள்ள மூலன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல அந்த இடத்த காலி பண்ணி பெயிண்ட் அடிச்சு விளக்க மாட்டிட்டியா? நீ லட்சுமியை தானே சொல்ற? ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் அவளை மட்டும் சொல்லல, உங்க தம்பியும் சேர்த்து தான் சொல்றேன். ஏய், வெற்றியை சொல்லாதரி. அவன் உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், தெரியுமா? யார் என்னென்ன பண்ணாங்கன்னு தனித்தனியாலாம் என்னால யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா லக்ஷ்மி மூலமா இந்த குடும்பத்துல 7 ஆரம்பமாகி அவ மூலமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே ஒவ்வொருத்தரையா துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படி எல்லாம் சொல்லாத தேனு. அவ அப்படி எல்லாம் பண்ண நாங்க சும்மா விட்டுருவோமா? நான் தான் பார்த்தேனே, குறுக்க பூந்து முதுகுல கோடு போட்டுக்கிட்டத. அப்பா அடிச்சதுனால நான் சும்மா விட்டேன். இல்லன்னு வச்சுக்க. இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? தோரம் அப்படியே கோட்டை கட்டி ராஜா இருப்பீங்களா? போயா, இதான் அவ ஐடியா. நம்ம கையெடுத்து நம்ம கண்ணிலே குத்துறது. அவ அது நல்லா செய்யறா. நாம ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே பேன் அவ வாயை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சரி சரி, அதெல்லாம் விடு. நீ ஆப்பிள சாப்பிடு, பிடி. நான் வேணா ஊட்டி விட்டுட்டு. ஒண்ணும் தேவையில்ல, போயா. இதான் பாக்கி. நான் ஒண்ணு சாப்பிட்டுக்கிறேன். திண்ணி பண்டாரம் இததான் ஒழுங்கா செய்யற.